ஈஸியான மெத்தடில் சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸை கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், நெய், பட்டை மசாலா, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா புதினா மல்லி இலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 தக்காளி, 1 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு கழுவி வச்சுருக்க சிக்கன், அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க ரைஸ் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் ரைஸ்க்கு 1.25 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை மூடி போட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு தோசைக்கல் மேலே தூக்கி வச்சுருங்க. 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா பொலன்னு சூப்பரான தம் பிரியாணி ரெடி. ஈஸியான மெத்தடில் சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸை கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், நெய், பட்டை மசாலா, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம்